இந்த பொண்ணு ஒரு கில்லருக்கு பயந்துகிட்டு அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள இறங்கி ஒளிஞ்சிக்கிறா. இப்ப அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் அங்க இருக்கிற உட்டன் பிளாட்ஃபார்ம் அடியில தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. தப்பி தவறி அவன் குனிஞ்சு பார்த்துட்டான்னு சொன்னா அவன் மாட்டிப்பா. அதனால அவன் அப்படியே பொறுமையா நகர்ந்து ஒரு கார்னருக்கு போயிடுறா. அவன் நகர்ந்து போற சத்தம் அந்த கில்லருக்கும் லைட்டா கேட்டிருக்கும் போல. அதனால அவனும் அந்த சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி நடந்து வரான். உடனே அவ இனிமே நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறா. நல்லா கீழே போனதுக்கு அப்புறம் மேல மிதந்துகிட்டு போயிட போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு தூண்ல கட்டி வச்சிருந்த கயிறை நல்லா டைட்டா புடிச்சிக்கிறா. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த கில்லர் அங்க இருக்கிற தண்ணி ஆடுறத பாத்துக்கிட்டு இருக்கானே ஒழிய அங்க இருந்து நகரவே மாட்டான். இதே நிலைமை இன்னும் கொஞ்ச நேரம் நீடிச்சுன்னு சொன்னா இந்த பொண்ணு மூச்சு முட்டியே செத்து போயிடுவா. ஆனா நல்ல வேலையை அவன் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அந்த இடத்துல யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறான். அவன் போனதை பார்த்துட்டு இந்த பொண்ணு மேல நீந்தி வந்துடலான்னு பாக்குறா. ஆனா அவளால வரவே முடியல. என்னடான்னு பார்த்தா அவ கால்ல ஒரு கயிறு டைட்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இவளும் குனிஞ்சு அவ கால்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கயிறை எடுத்து விட்டுலான்னு பாக்குறா. ஆனா அது முடிச்சு போட்ட மாதிரி நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. அவளால அதை எடுக்கவே முடியல. அதனால அவளால எதுவுமே பண்ண முடியாம மேல ஸ்விம் பண்ணி வரதான் ட்ரை பண்றா. அவ ட்ரை பண்ண அந்த முடிச்சு இன்னும் டைட் ஆயிடுது. இப்படியே நேரம் ஆக அவளால சுவாசிக்க முடியாம அதே இடத்துல மூச்சு முட்டி அப்படியே செத்தே போயிடுறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. அவர் இதுக்கு முன்னால ஏகப்பட்ட கிரிமினல்ஸை பிடிச்சிருப்பாரு. அதுல ஒருத்தன் தான் இவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பான். ஆனா அந்த நேரத்துல அவர் இல்லாததுனால அவருடைய பொண்ணு மாட்டி இறந்து போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வீட்டுக்கு வந்து அவருடைய பொண்ணு இப்படி தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்கிறத கண்டுபிடிச்சு ஆளை கூப்பிட்டு அவளை அப்படியே மேல தூக்குறாரு. அவளுக்கு இருக்கிற நாலேஜுக்கும் ஸ்விம்மிங் எபிலிட்டிக்கும் அவ கண்டிப்பா அவளே தண்ணியில மூழ்கி இறந்திருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு.